இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல பார்த்தோம்னா நம்ம ஹீரோயினோட ஃபேமிலியை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக இதுக்கு முன்ன அவங்க வாழ்ந்த வீட்டுக்கு போய் ரொம்ப நேரமா கதவை தட்டிட்டு இருக்கான். ஆனா யாருமே கதவை திறக்க மாட்டேங்கிறாங்க. அப்போதான் நம்ம ஆளுக்கு ஒரு சில வருஷங்களுக்கு முன்ன ஹீரோயினை லவ் பண்ணப்போ ஹீரோயினோட அம்மா அப்பா கூட சேர்ந்து இவன் ரொம்பவே சந்தோஷமா மோமோஸ்லாம் செஞ்சு சாப்பிட்ட ஞாபகங்கள் வரவும் எப்படி இந்த ஃபேமிலி இப்படி ஆகிட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றான். அதுவே இங்க நம்ம மார்ட்டினுக்கு பர்த்டேங்கிறதுனால ஹீரோயினோட சிஇஓ ரொம்ப ஆசாசியா ஒரு கிஃப்ட் பிரசன்ட் பண்ணவும் எனக்கு இதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு அந்த ஆளு ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிடுறதுனால செம கடுப்பாகிடுறாங்க. பத்தாவதுக்கு சிஇஓ தன்னோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்றதுக்காக நம்ம ஹீரோயினை ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு வந்து தாறுமாறா என்ஜாய் பண்றதெல்லாம் பார்க்கும்போது சிஇஓக்கா செம்மையா வயிறடி ஆரம்பிச்சிருது. ஸோ ஏற்கனவே செத்து போய் எங்க சமைச்சு வச்சிருக்க கறியை போட்டு குத்து குத்துன்னு குத்திட்டு ஹீரோயினை எப்படியாவது பழி வாங்கணும்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. தென் சாப்பிட்டு முடிச்சிட்டு கார்ல ஏறும்போது ஒரு ஸ்ட்ரேஞ்சர் நம்ம ஹீரோயின் கிட்ட நீங்க தான் ஷூனானு கேட்க அதுக்கு அவ ஆமான்னு சொல்ல அப்போ இதை புடிங்கன்னு அவ கையில ஒரு பேப்பர் கொடுத்துட்டு அடுத்த செகண்டே பொழிச்சுன்னு பலாருன்னு கண்ணத்துல ஒரு அப்பா அப்பிட்டு ஓடிடுறான். பாவம் அவன் கிட்ட வாங்கின அடியில இருந்து மீள முடியாம கதி கலங்கி போயிடுற நம்ம ஹீரோயின் அவன் கொடுத்துட்டு போன அந்த பேப்பர்ல பார்த்தா நீ ஷூனானுங்கிற ஒரு பொண்ணு அடி, அதுக்கு நான் உனக்கு இவ்வளோ காசு கொடுக்குறேன்னு யாரோ எழுதியிருக்காங்க. அதாவது யாரோ இவனுக்கு ஆர்டர் கொடுத்துதான் நம்ம ஹீரோயினை அடிக்க சொல்லியிருக்காங்க. அது வேற யாரும் இல்ல நம்ம ஹீரோயினோட சிஇஓ தான். ஆனா என்ன அவங்களோட இந்த கேவலமான சந்தோஷம் கொஞ்ச நேரத்துக்கு கூட நிலைக்கல. பிகாஸ் நம்ம மார்ட்டின் ஹீரோயின் அங்கிருந்து பத்திரமா கூட்டிட்டு போயிடுறாரு. அப்புறம் ஊருக்கு வந்திருக்க நம்ம ஹீரோ தன்னோட பழைய ஃப்ரெண்டு ஒருத்தரை மீட் பண்ணி ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்கும்போது ஆமா உனக்கு ஹீரோயினை பத்தி எதுனா தெரியுமா, நீ அவளை எங்கேயாவது பாத்தியான்னு கேட்க இல்ல நான் பார்க்கல, ஆனா ஏதோ வெளியூர்ல வேலை செஞ்சிட்டு இருக்கான்னு கேள்விப்பட்டேன். பட் அவ நிஜமாவே ரொம்ப பாவம் தெரியுமா, தன்னோட வாழ்க்கையில நிறையவே கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணியிருக்கான்னு ஃப்ரெண்டு சொல்ல அது எப்படி உனக்கு தெரியும்னு ஹீரோ கேட்க பிகாஸ் என்னோட ஒய்ஃபும் ஹீரோயினும் ஒரே கிளாஸ்ல தான் படிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் ஹீரோயினோட அம்மாக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிருக்கு, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஆனா கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம ஹீரோயினோட அப்பா சூதாட்டத்துல ஈடுபட்டு தான் கையில இந்த கொஞ்ச நஞ்ச காசை இழந்தது மட்டும் இல்லாம ஒரு பெரிய பிரச்சனை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டாரு. அதனால டாக்டர்ஸால தகுந்த நேரத்துல ஹீரோயினோட அம்மாக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்கள காப்பாற்ற முடியல, அவங்களுமே இறந்து போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் தனிமையான வாழ்க்கை தான் வாழ்ந்தா, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தான்னு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்லவும் இதனாலதான் நம்ம ஹீரோயின் தான் கூட பிரேக்கப் பண்ணிட்டு போயிருக்காங்கிறத ஹீரோ புரிஞ்சுக்கிறான். கட் பண்ணா நம்ம மார்ட்டின் ஹீரோயினை வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு, நான் உன்னை பாதுகாக்க தவறிட்டேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படவும் அதெல்லாம் இல்ல உங்க பர்த்டேவை ஸ்பாயில் பண்ணதுக்காக நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும், என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வீட்டுக்குள்ள வந்ததும் அவ கண்ணும் செம்மையா சவந்திருக்கிறத பார்த்துட்டு உன்னை யாராவது அடிச்சாங்களா என்ன நடந்துச்சுன்னு ஹீரோயின் ஃப்ரெண்டு கேட்க எல்லாமே என்னோட பேட் லக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அந்த பேப்பரை கொடுத்ததும் அதை படிச்சு பார்த்துட்டு கண்டிப்பா ஹீரோ தான் யாருக்கோ காசு கொடுத்து உன்னை அடிக்க சொல்லியிருக்கான், அவனை நான் என்ன பண்றேங்கிறத மட்டும் பாருன்னு சொல்லி ஹீரோயினோட ஃப்ரெண்டு சம்மந்தமே இல்லாம ஹீரோ மேல கோவப்படுறா. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச வரும்போது ஃப்ரெண்டு குறுக்க பூந்து நம்ம ஹீரோவை கண்ணா பின்னா திட்ட ஆரம்பிச்சிடுறா. இதுக்கு முன்னே நம்ம ஹீரோயின் கிட்ட ரொம்ப ரூடா நடந்துக்கிட்டதுனால தான் இப்போ ஃப்ரெண்டு திட்டுறா போலன்னு நினைச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ அவகிட்ட சாரி கேட்கவும் நீ ஒரு பைத்தியக்காரங்கிறது எனக்கு நல்லா தெரியும், ஆனா இந்த அளவுக்கு ஒரு வெறி பிடிச்சவனா இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் தான் ஃப்ரெண்டை கூட்டிட்டு அங்கே இருந்து போயிடுறா. பாவம் எதுக்காக அவங்க ரெண்டு பேரும் நம்மள திட்டிட்டு போனாங்க, எதுக்காக திரும்ப நாம அவங்க கிட்ட சாரி கேட்டோங்கிற எதுவும் தெரியாம நம்ம ஹீரோ பயங்கரமா யோசிக்கும் போது ஒரு சில விஷயங்கள்லாம் நினைச்சு பாக்குறான். 5 வருஷத்துக்கு முன்ன லவ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ இப்ப நடத்திட்டு இருக்கான்ல ஒரு பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனி, அதோட பேசிக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கச்ச திடீர்னு ஒரு நாள் நம்ம ஹீரோயின் கால் பண்ணி பயங்கரமா அழுதுருக்கா. ஏன் என்னாச்சுன்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது ஏன் என்னோட வாழ்க்கை மட்டும் இவ்வளோ மோசமா ஒஸ்டா இருக்கு, என்னால கொஞ்சம் கூட நிம்மதியாவே இருக்க முடியாதான்னு கேட்டு அளவும் நீ ஏன் கஷ்டப்படுற, இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் எனக்காக நீ வெயிட் பண்ணு, எப்படியும் இந்த ப்ராஜெக்டை நான் சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டேனா அதுக்கப்புறம் நமக்கு பிடிச்ச வாழ்க்கைய ரொம்ப சந்தோஷமா ஒன்னா சேர்ந்து வாழலான்னு ஹீரோ சொல்லியிருப்பான். இப்போ அது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க நான்சி வந்து ஏன் என்னாச்சு ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க ஒன்னும் இல்ல, இப்போ ஒரு பொண்ணு அனாதனா அவளோட அம்மா அப்பாவை நாம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஹீரோ கேட்க யாரு என்ன உனக்கு அந்த பொண்ணு ஏற்கனவே தெரியுமா, அவளுக்கும் உனக்கும் என்ன சம்மந்தம்னு நான்சி கேட்க என் உயிரை காப்பாத்தின பொண்ணு, அவளுக்கு நான் ஏதாவது திரும்ப செய்ய ஆசைப்படுறேன்னு ஹீரோ சொல்லிடுறான். தென் ஒரு முக்கியமான பிசினஸ் டீல ஹீரோயினோட சிஇஓ ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு கொடுத்துறதுனால அவளோட பாஸான நம்ம மார்ட்டின் அதுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லவும் தேங்க்ஸ் எல்லாம் வேணா என்கிட்ட இருந்து உனக்கு என்ன வேணாலும் எடுத்துக்கோன்னு அவ சொல்ல நீ உன்னோட வார்த்தைகளை கொஞ்சம் பார்த்து பேசினா நல்லா இருக்கும்னு மார்ட்டின் ரிப்ளை பண்றாரு. இதுல பார்த்து பேச என்ன இருக்கு, இதுக்கு முன்னே நீயும் நானும் ஒருத்தர் உண்மையா லவ் பண்ணிட்டு இருந்தோம், சேர்ந்து வாழ்ந்தோம், அது எல்லாத்தையுமே நீ மறந்துட்டியான்னு சிஇஓ கேட்க பாஸ்ட் இஸ் பாஸ், ஸோ நீ தேவையில்லாம பழைய விஷயங்களை பத்தி பேசி டைமை வேஸ்ட் பண்ணாத, நான் உன்னோட பாஸ் நீ என்னோட எம்ப்ளாயி அவ்வளோதான், இதை தவிர நம்ம ரெண்டு பேருக்கு நடுவுல வேற எந்த ரிலேஷன்ஷிப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம மார்ட்டின் அங்கே இருந்து கிளம்புனதும்
போடா போ, எல்லாம் அந்த சப்பு முஞ்சி ஹீரோயினுக்காக தானே நீ என்ன அவாய்ட் பண்ணிட்டு இருக்க. நான் அவளை எப்படி ஓட விடுறேங்கிறத மட்டும் நீ பாருன்னு சொல்லி இந்த சிஓ ஏதோ வில்லத்தனமா யோசிக்கிறா. அப்புறம் நம்ம ஹீரோயின் ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டு ரொம்ப ரிலாக்ஸா ஆபீஸ்ல இருந்து வெளியில வரும்போது ஜெயில இருந்து ரிலீஸ் ஆன ஹீரோயினோட அப்பா திடீர்னு கண்ணுக்கு முன்ன வந்து நின்று ஷாக் கொடுக்கவும் அவ்வளவுதான் நம்ம ஹீரோயின் மிரண்டுறா. ஏன்னா இவர் எந்த விஷயத்திலையும் பொறுப்பா இருக்க மாட்டாரு, சம்பாதிக்க மாட்டாரு, வீட்டுல இருக்கிற காசை எடுத்துட்டு போய் சூதாடி கோட்டை விட்டுட்டு வருவாரு. இவரால தான் அந்த குடும்பமே ரொம்ப சஃபர் ஆனாங்க, கஷ்டப்பட்டாங்க. சோ பயந்து போயிடுற நம்ம ஹீரோயின் அவரை தனியா கூட்டிட்டு வந்து, என்னாச்சு இப்ப எதுக்காக நீங்க ஜெயில இருந்து வந்தீங்கன்னு கேட்க, நான் ஜெயிலுக்குள்ள ரொம்ப ஒழுக்கமா நல்லபடியா நடந்துகிட்டதுனால என்னோட தண்டனையை 2 வருஷமா குறைச்சி அனுப்பி விட்டுட்டாங்கன்னு அவர் சொல்ல, எங்க தாங்கூடையே டேரா போட்டு தன்னை ஏதாவது பெரிய ப்ராப்ளம்ல மாட்டி விட்டுருவாரோன்னு சொல்லி உஷாராகிடுற நம்ம ஹீரோயின் தாங்கிட்ட இருக்கிற கொஞ்ச நஞ்ச காசை கொடுத்து, கிராமத்துல இன்னும் நம்ம வீடு அப்படியே தான் இருக்கு, சோ நீங்க கூட்டி பெருக்கி அங்கேயே தங்கிக்கோங்கன்னு சொல்ல, இல்லம்மா உன்னை எப்படி இவ்வளவு பெரிய சிட்டில நான் தனியா விட்டுட்டு போக முடியும், எனக்கு உன்னோட பாதுகாப்பு முக்கியம், அதனால நான் உன் கூடயே இருக்கேன், உனக்கு எந்த பிரச்சனையும் வரவிடாம தடுப்பேன்னு சொல்லவும், போயா டோமரு, உன்னாலதான் எனக்கு எல்லா பிரச்சனையுமேனு சொல்லி மனசுக்குள்ள திட்டிட்டு தன்னோட ஏடிஎம் கார்டை கொடுத்து, என்னோட பர்த்டே தான் இதுக்கான பாஸ்வேர்ட், சோ உங்களுக்கு எவ்வளவு காசு வேணாலும் எடுத்துக்கங்க, பட் தயவு செஞ்சு என்னை பார்க்க திரும்ப வந்துடாதீங்கன்னு சொல்லி ஹீரோயின் தன்னோட அப்பா அங்க இருந்து விரட்டி விட்டுடுறா. தென் அடுத்த நாள் அவசரமா ஆபீஸ்க்கு வரும்போது சிஇஓ மெசேஜ் பண்ணி சீக்கிரமா எனக்கு போய் ஒரு காஃபி வாங்கிட்டு வான்னு சொல்ல, நம்ம ஹீரோயினுமே திரும்ப போறா. இந்த கேப்ல அந்த அம்மா ஆபீஸோட என்ட்ரி டைம் முடிஞ்சு போயிடுச்சு, சோ இதுக்கப்புறம் யாரு வந்தாலுமே ஆப்சென்ட் போட்டுருங்க, அவங்களுக்கு இந்த மாசம் போனஸ் கிடையாது, அதாவது நம்ம ஹீரோயினை குத்தி காட்டி அவளை கார்னர் பண்றதுக்காக தான் இப்படி பண்ணிட்டு இருக்கு. பாவம் இது தெரியாம கை காசை போட்டு நம்ம ஹீரோயின் காஃபி எல்லாம் வாங்கிட்டு வந்து தரா. ஆனா அந்த அம்மா நீ கரெக்டான நேரத்துக்கு ஆபீஸ்க்கும் வரல, அதே நேரம் எனக்கு தேவைப்பட்ட நேரத்துல நீ காஃபி வாங்கிட்டு வந்து தரல, என்னால இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுன்னு ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஆடா என்ன வாழ்க்கடா இதுன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் பயங்கரமா வெக்ஸ் ஆகி தண்ணி குடிக்க வரும்போது அவ கூட வேலை பார்க்குற ஒரு பொண்ணு வந்து, நீ நம்ம பாஸ் மார்ட்டின் கூட க்ளோஸா பழகுறது சிஇஓக்கு சுத்தமா பிடிக்கல, ஏன்னா அவங்க 2 பேரும் இதுக்கு முன்ன லவ் பண்ணிட்டு இருந்தாங்க, பட் திடீர்னு பிரேக்கப் ஆகிருக்கு, இருந்தாலும் நம்ம சிஇஓ விட்டு கொடுக்காம திரும்ப எப்படியாவது பாஸை உஷார் பண்ணிடணுங்கிறதுக்காக எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீ அவங்க 2 பேருக்கு நடுவுல குறுக்க வர்றது அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல, அதனாலதான் நம்ம சிஇஓ உன்னையே டார்கெட் வச்சு விடாம டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க, சோ எதுக்கும் நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்து அந்த பொண்ணு நம்ம ஹீரோயினுக்கு வார்ன் பண்றா. ஆக்சுவலா அந்த பொண்ணை போய் நம்ம ஹீரோயின் கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்ல சொன்னதே சிஇஓ தான், பிகாஸ் இப்படியாச்சும் நம்ம ஹீரோயினையும் மார்ட்டினையும் பிரிக்கலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் அப்பா தேவையில்லாம வழக்கம் போல ஒரு பெரிய ப்ராப்ளம்ல மாட்டிக்கிட்டு தப்பிச்சோம் பொழைச்சோன்னு ஓடி வந்து ஹீரோயின் கிட்ட, ப்ளீஸ்மா என்ன காப்பாத்து, நான் சூதாட்டத்துக்காக நிறைய பேர்கிட்ட இருந்து நிறைய காசு வாங்கி இழந்துட்டேன், இப்ப அதை கேட்டு என்ன துரத்திட்டு வராங்க, குடுக்கலன்னா கண்டிப்பா கொலை பண்ணிடுவாங்க, ப்ளீஸ்மா உன்னோட அப்பாவை காப்பாத்து, காசு கொடுன்னு கேட்க, என்னப்பா இப்படி பேசுறீங்க, நேத்து தான் என்கிட்ட இருந்த எல்லா காசையும் வாங்கிட்டு போனீங்க, இப்ப திடீர்னு வந்து கேட்டா நான் எங்க போவேன்னு ஹீரோயின் திரும்ப கேக்குறா. ஆடா என்னம்மா இப்படி சொல்லிட்ட, நீ தான் இவ்வளோ பெரிய கம்பெனில வேலை பார்க்குறியே, அது மட்டும் இல்லாம இந்த உலகத்துல ஒன்ன விட்டா எனக்கு உதவி பண்ண வேற யாரும் இல்லைன்னு அப்பா பயங்கர எமோஷனலா பேசவும் ஹீரோயின் டச் ஆகிடுறா. அப்போ கரெக்டா அவர் அடிக்கிறதுக்காக வந்த தடியனுங்களாம் நம்ம ஹீரோயின் கிட்ட பிரச்சனை பண்ணவும், பாவம் என்ன பண்றதுன்னு தெரியாம திருன்னு முழிச்சிட்டு இருக்கச்ச அங்க வர நம்ம மார்ட்டின் அவனுங்க எல்லாரையும் அடிச்சு போட்டு நம்ம ஹீரோயினை காப்பாத்தி கூட்டிட்டு போயிடுறாரு. ஆக்சுவலா இப்ப நம்ம ஹீரோயின் ரொம்ப நல்ல நிலைமையில இருக்கா, நிறைய சம்பாதிக்கிறா, எவ்வளோ காசு கேட்டாலும் கொடுப்பான்னு சொல்லி தான் ஹீரோயினோட அப்பா அவரே ஆளுங்களை கூட்டிட்டு வந்து தன்னை அடிக்கிற மாதிரி பிளான் பண்ணி ஹீரோயினை கார்னர் பண்ணி அவகிட்ட இருந்து காசை கறக்க முயற்சி பண்ணியிருக்காரு. இதுல இருந்தே நாம ஹீரோயினோட அப்பா எப்படிப்பட்ட ஒரு மோசமான கேரக்டருங்கிறத புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீட்டுக்கு வந்ததும் தன்னை காப்பாத்தின மார்ட்டினுக்காக ஹீரோயின் நிறையவே விதவிதமான சாப்பாடெல்லாம் சமைச்சு கொடுத்து இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்கன்னு பரிமாறும் போது, நான் உன்னை இதே மாதிரி கடைசி வரைக்கும் பாதுகாக்க ஆசைப்படுறேன்னு மார்ட்டின் தான் மனசுக்குள்ள இருந்துட்டு இருக்க காதல ஹீரோயின் கிட்ட இன்டைரக்டா ப்ரப்போஸ் பண்ணிடுறாரு. இது நம்ம ஹீரோயினுக்குமே புரியுது, பட் என்ன ரிப்ளை பண்றதுன்னு தெரியாம திருன்னு முழிச்சிட்டு இருக்கும் போது அங்க நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு கரெக்டா வந்துருவோம். அப்படியே நம்ம ஹீரோயின் நைஸா பேச்ச மாத்திடுறா. கட் பண்ண நம்ம ஹீரோ எவ்வளோ தேடி பார்த்துமே ஹீரோயினோட பயாலஜிக்கல் பேரண்ட்ஸை கண்டுபிடிக்க முடியாததுனால லாஸ்ட் அண்ட் ஃபைனலா வேற வழி இல்லாம ஹீரோயினோட அப்பாவை மீட் பண்ணவும், இவங்க தான் ஏற்கனவே பார்த்துருக்காங்க இல்லையா, ஸோ ஹீரோயின் அப்பா ரொம்ப சந்தோஷமா மருமகனே எப்படி இருக்கன்னு கேட்க, உங்களை தான் தேடிட்டு இருந்த மாமா வாங்கன்னு சொல்லி அவரை ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போய் நிறையவே எக்ஸ்பென்சிவான ஃபுட் எல்லாம் வாங்கி கொடுத்து, அப்புறம் ஒரு பார்க்கு கூட்டிட்டு போய் கண்ணா அபினானு சரக்குத்தி கொடுக்கறது மட்டும் இல்லாம நிறையவே கலரான பொண்ணுங்களெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணவும், ஹீரோயினோட அப்பா தன்னோட வயசை மறந்து ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்றாரு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோவாலேயே இதெல்லாம் பார்த்து தாங்கிக்க முடியல, மைக்கு சாரி பாட்டெல்லாம் ஆஃப் பண்ண சொல்லிட்டு அவரை தனியா கூட்டிட்டு வந்து, மாமா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்க, எனக்கு என்ன மருமகனே உன்ன மாதிரி ஒரு பணக்கார மருமகன் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும், ஆமா உனக்கும் என்னோட பொண்ணுக்கும் நடுவுல எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்க, அட ஏமாமா நீங்க வேற அந்த கொடுமையை கேக்குறீங்க, அதெல்லாம் பிரேக்கப் ஆகி பல வருஷம் ஆகுது, ஆமா ஹீரோயின் உங்க பொண்ணே இல்லையாமே, நீங்க அவளை தத்தெடுத்து வளர்த்தீங்கன்னு கேள்விப்பட்டேன், அதெல்லாம் உண்மையானு ஹீரோ கேட்க,
ஆமா உண்மைதான். இருந்தாலும் நான் ஹீரோயினை என்னோட பொண்ணு மாதிரி தான் பாத்துக்கிட்டேன்னு இவர் ஏதோ நல்லவர் மாதிரி பேசவும், ஓ அப்படியா, சூப்பர் மாமா, உங்கள மாதிரி ஒரு தகப்பட நான் இதுக்கு முன்ன பார்த்ததே இல்ல. சரி, ஹீரோயினோட ஒரிஜினல் அம்மா அப்பா யாரு, எங்க இருந்து நீங்க ஹீரோயினை தத்தெடுத்தீங்கன்னு கேக்கும்போது, என்ன மருமகனே போட்டு வாங்கலான்னு பாக்குறியா, அது மட்டும் என்கிட்ட நடக்காதுன்னு ஹீரோயினோட அப்பா ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லவும், அதெல்லாம் இல்ல மாமா, நான் ஒரு கியூரியாசிட்டியில தான் கேட்டேன். ஒருவேளை எனக்கு அந்த உண்மை தெரியலனா கண்டிப்பா மண்டை வெடிச்சு போயிரும். சரி, உங்களுக்கும் வேணாம் எனக்கும் வேணாம், லாஸ்டா கேக்குறேன், நீங்க ஹீரோயினோட பயாலஜிக்கல் பேரண்ட்ஸை பத்தின டீடைல்ஸ் எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் அதுக்கு பதிலா உங்களுக்கு 1 மில்லியன் yen கொடுக்குறேன்னு ஹீரோ சொன்னதும் அந்த மனுஷன் உடனே ஒத்துக்கிறாரு. அப்புறம் என்ன, தனக்கு தேவைப்பட்ட எல்லா டீடைல்ஸும் கிடைச்சதும் நம்ம ஹீரோ சைலண்டா பில்ல கூட பே பண்ணாம இங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறான். ஹீரோயின் அப்பா தொக்கா மாட்டிக்கிறாரு. அவரை போட்டு கண்ணா பின்னான்னு அடிச்சு பார்ல இருந்து வெளியில துரத்தி விட்டுடுறாங்க. அடுத்து நம்ம ஹீரோயின் அப்பா கிட்ட இருந்து கலெக்ட் பண்ண டீடைல்ஸை வச்சு நான்சி ஹீரோக்கு தேவைப்படுற எல்லா விஷயங்களையும் கண்டுபிடிச்சு சொல்லிடுறா. இந்த மாதிரி 22 வருஷங்களுக்கு முன்ன காணாம போன ஒரு 5 வயசு பொண்ணை தான் ஹீரோயினோட அம்மாவும் அப்பாவும் தத்தெடுத்து வளர்த்துருக்காங்க. அதே நேரம் நம்ம பக்கத்து ஊர்ல ஒரு 5 வயசு பொண்ணு காணாம போயிட்டான்னு சொல்லி அவளோட பேரண்ட்ஸ் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிருக்காங்க. ஆனா இன்னைய வரைக்குமே அந்த பொண்ணை யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. மேபி உனக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணு 22 வருஷங்களுக்கு முன்ன காணாம போன அந்த பொண்ணா கூட இருக்கலான்னு நான்சி சொல்ல ஹீரோக்குமே விஷயம் புரியுது. சோ உடனே இப்ப இருந்துட்டு இருக்க டெக்னாலஜி மூலமா நம்ம ஹீரோயின் பயாலஜிக்கல் பேரண்ட்ஸோட அட்ரஸை கண்டுபிடிச்சி இந்த விஷயத்த அவகிட்ட இன்ஃபார்ம் பண்றதுக்காக கால் பண்றான். பட் ரொம்ப பிஸியா இருந்துட்டு இருக்க நம்ம ஹீரோயின் கால் அட்டென்ட் பண்ணாததுனால செம டென்ஷன் ஆகி டைரக்டா அவளோட கம்பெனிக்கே ஆஃபீஸ்க்கே போய் கையை பிடிச்சு தரதரன்னு இழுத்துட்டு வரவும், பாவம் நம்ம ஹீரோயின், இவனுக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி திடீர்னு அக்ரெசிவா பிஹேவ் பண்றான், நம்மள எங்க கூட்டிட்டு போறான்னு தெரியாம ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி இப்பயாச்சும் சொல்லன்னு ரொம்ப கெஞ்சினதுக்கு அப்புறம் தான், நீ என்கிட்ட சொல்லாம இத்தனை நாளா தேடிட்டு இருந்த உன்னோட பேரண்ட்ஸை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல வெளிநாட்டுக்கு போக போறாங்க. சோ எப்படியாவது ஒன்னு அவங்கள பார்க்க வச்சிடணுங்கிறதுக்காக தான் நான் உன்னை கூட்டிட்டு போறேன்னு ஹீரோ சொல்ல ஹீரோயின் பயங்கர இம்ப்ரெஸ் ஆகிடுறா. இத்தனை நாளா நம்ம ஹீரோ பக்கத்துல வந்தாலே 10 அடி தள்ளி நிக்கிற நம்ம ஹீரோயின் இப்ப நம்ம ஹீரோவோட கையை பிடிச்சுக்கிட்டு வேகமா ஓடுறா. ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் தன்னோட பேரண்ட்ஸ் யாரு, அவங்க பார்க்க எப்படி இருப்பாங்கங்கறத தெரிஞ்சுக்க தான் ஆசைப்பட்டிருப்பா. இந்த விஷயம் நம்ம ஹீரோக்குமே நல்லா தெரியும். அது மட்டும் இல்லாம ஏற்கனவே விசாரிச்சிருப்பான் இல்லையா, அப்போ அவனுக்கு நம்ம ஹீரோயினோட பேரண்ட்ஸ் போட்டோ கிடைச்சிருக்கோம். இப்ப நம்ம ஹீரோயினுக்கு ஒரு தம்பியுமே இருக்கான். சோ நம்ம ஆளுங்க போட்டோவை வச்சு ஹீரோயினோட அம்மா அப்பா அப்புறம் தம்பியையுமே கண்டுபிடிச்சிடுறாங்க. பட் நம்ம ஹீரோயின் ஜஸ்ட் பார்த்தா மட்டும் போதும் தானே ஆசைப்பட்டிருப்பா. அதனால அவங்க கிட்ட எதுவும் பேசாம தூரத்துல இருந்து நம்ம ஹீரோயின் தன்னோட ஃபேமிலியை பார்த்து சந்தோஷப்படுறா. அதே நேரம் தன்னோட எமோஷன்ஸ் அவளால கண்ட்ரோல் பண்ண முடியல. சோ பயங்கரமா ஃபீல் பண்ணி நம்ம ஹீரோ கிட்ட நன்றி சொல்லவும், ஹீரோயினுக்கு இப்ப ஆறுதல் தேவைங்கிறத புரிஞ்சுக்கிற நம்ம ஆளுமே அவளை ஹக் பண்ணி ஆறுதல்லாம் சொல்லிட்டு சரி வா போலான்னு சொல்லி ஹீரோயினோட கையை பிடிச்சுக்கிட்டு அங்கே இருந்து கூட்டிட்டு போயிடுறான். சோ இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல நம்ம ஹீரோயின் கூட வேலை பார்க்குற 2 பொண்ணுங்க, என்னடி ஹீரோயின் பயங்கரமான ஆளா இருப்பா போல, ஒரு சைடு நம்ம கம்பெனியோட எம்டி மார்டினோவை பின்னால சுத்திட்டு இருக்காரு, இன்னொரு சைடு சாஃப்ட்வேர் கம்பெனியோட ஓனர் ஹீரோவை பின்னால சுத்திட்டு இருக்காரு. இப்படியே போயிட்டு இருந்தா நாமெல்லாம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க பசங்களே கிடைக்க மாட்டாங்க போலன்னு சொல்லி நம்ம ஹீரோயினை பயங்கரமான வஞ்ச புகழ்ச்சி அணியில வர்ணிச்சிட்டு இருக்கதை கேட்டு டென்ஷன் ஆகிற நம்ம சிஇஓ, அப்படி எந்த விஷயத்துல ஹீரோயின் என்னை விட வசதியா போயிட்டா, சரி நான் ஒத்துக்கிறேன், நமக்கு பிரேக்கப் ஆனதுக்கு நான் தான் முழுக்க முழுக்க காரணம், நான் இப்ப என்னோட தப்பெல்லாம் உணர்ந்து உன்கிட்ட மன்னிப்பு கேட்டு திரும்ப என்னை ஏத்துக்கோன்னு எவ்வளவோ கெஞ்சி பார்த்துட்டேன், ஆனா நீ என்ன கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டேன்னு சொல்லி கதறவும், மேபி நான் வேற ஒரு பொண்ணு கூட கமிட் ஆனாலும் ஆவேனே தவிர கண்டிப்பா திரும்ப உன் கூட மட்டும் சேர மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம மார்ட்டின் அங்கே இருந்து கிளம்புறச்ச சிஇஓ டக்குன்னு அவன் கையை பிடிச்சு, நாம லவ் பண்ணிட்டு இருக்கும் போது நீ என்ன தவிர வேற எந்த பொண்ணு கூடயும் பேச மாட்டேன் பழக மாட்டேன்னு சொன்னில, ஆனா இப்ப ஏன் திடீர்னு மாறி போயிட்டேன்னு சிஇஓ கேட்க, அது வேற வாயி இது நார வாயி, இது எல்லாத்தையுமே நீ என் கூட பிரேக்கப் பண்ணி விட்டுட்டு போறதுக்கு முன்ன யோசிச்சிருக்கணும்னு மார்ட்டின் சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்பிடுறாரு. அப்புறம் நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு வந்து ஆபீஸ் கிட்ட விட்டதும் 2 பேருக்குமே மனசு விட்டு பேசணும் போலதான் தோணுது. ஆனா முடியாம தனித்தனியா பிரிஞ்சு நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயினோட வாய்ஸ் ஓவர்ல, கடவுளா பார்த்துதான் எனக்கு உதவி பண்றதுக்காக உன்னை 2வது தடவையா அனுப்பியிருக்காரு. பட் என்னால உன்கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்ல முடியல. ஏன்னா நான் உனக்கு ரொம்ப பெரிய துரோகம் பண்ணிட்டேன், பாவம் பண்ணிட்டேன், கஷ்டப்படுத்திட்டேன். கண்டிப்பா என்னை விட உனக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைப்பான்னு சொல்லிக்கிட்டே நம்ம ஹீரோயின் திரும்பி பாக்குறா. நம்ம ஹீரோ பாட்டும் போயிட்டு இருக்கான். சரின்னு சொல்லி திரும்பின அடுத்த செகண்டே நம்ம ஹீரோயினை பாக்குறான். இப்படியே இவங்க 2 பேரும் ஒருத்தர் பார்க்கும்போது இன்னொருத்தர் பார்க்காம மாத்தி மாத்தி முதுக பார்த்து நடந்துட்டு இருக்க எல்லாத்தையும் தூரத்துல இருந்து நம்ம மார்ட்டின் பாத்துடுறாரு. அப்போ ஒரு பொண்ணு ரொம்ப கோவமா நம்ம ஹீரோயின் மேல மண்ணெண்ணைய ஊத்தி நெருப்பு வச்சு கொளுத்தி விட பார்க்கும்போது கரெக்டா உள்ள பூந்து நம்ம ஹீரோ தடுத்து அவளை காப்பாத்திடுறான். அதே நேரம் நம்ம மார்ட்டின் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணி போய் பார்க்கும்போது அது நம்ம சிஇஓன்னு தெரிஞ்சதும் செம ஷாக் ஆகிடுறாரு. நீ ஹீரோயின் இருக்கிறதுனால தானே என்ன அவாய்ட் பண்ணிட்டு இருக்க, ஒருவேளை அவ செத்து போயிட்டானா அப்புறம் நீ ஆட்டோமேட்டிக்கா என்கிட்ட தானே வந்தாகணும், அதுக்காக தான் நான் கொலகாரி ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி இப்படி ஒரு முடிவெடுத்தேன்னு சிஇஓ சொல்ல,
நம்ம 2 பேருக்கும் பிரேக்கப் ஆனதுக்கு ஒன்றும் ஹீரோயின் காரணம் இல்லை. ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாலேயே நம்ம பிரேக்கப் பண்ணிக்கிட்டோம். ஸோ நீ ஹீரோயினை தப்பா புரிஞ்சுக்கிட்டு திரும்ப அவளை ஹர்ட் பண்ணாதன்னு மார்ட்டின் சொல்ல, உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், யாராலையுமே என்னை தடுக்க முடியாதுன்னு செம்ம கெத்தா பேசுற நம்ம சிஇஓ கொஞ்ச தூரம் நடந்து வந்து அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. இதை பார்க்குற நம்ம மார்ட்டினுக்கு அவங்க தன்னை எந்த அளவுக்கு உண்மையா காதலிச்சிட்டு இருக்காங்கங்கிறது நல்லா புரியுது. தென் நம்ம ஹீரோயினை தன்னோட ஆஃபீஸ்க்கு கூட்டிட்டு வந்து அவனோட கோட்டை கழட்டி போட்டு விடவும் ஹீரோயின் அவனையே ஒரு மாதிரி பார்க்கறதுனால நம்ம ஆளு ஆக்வர்ட் ஆகி திரும்பிக்கிறான். டக்குன்னு நம்ம ஹீரோயின் அவனை பின்னால இருந்து ஹக் பண்ணி, இப்படியெல்லாம் பண்றதுக்கான அருகதை எனக்கு கொஞ்சம் கூட இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ணி அளவும் நம்ம ஹீரோ திரும்பி ஹீரோயினை கிஸ் பண்ணிடுறான். கரெக்டா அப்போ அங்க வர நம்ம நான்சி இந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்துடுறதுனால நம்ம ஹீரோயின் ரொம்ப ஆக்வர்ட் ஆகி அங்கேருந்து ஓடிடுறா. பின்னாடியே நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணி போகும்போது டக்குன்னு நான்சி ஹீரோவோட கையை பிடிச்சி, சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ், நான் ஒரு முக்கியமான ப்ராஜெக்டை பற்றி பேசுறதுக்காக வந்தேன்னு சொல்லவும் நம்ம ஹீரோ அதுக்கு சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் அங்கேருந்து கிளம்பிடுறான். அப்புறம் ஒரு வழியா நம்ம ஆளுங்க 2 பேரும் காம்ப்ரமைஸ் ஆகி ஹீரோயினை தன்னோட காரில் கூட்டிகிட்டு போகும்போது, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருன்னு சொல்ல, நான் தான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு ஹீரோயின் திரும்ப சொல்லவும், அதனால நீ இந்த 5 வருஷத்துல உன்னோட அப்பா அம்மாவை தேடி எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்ப, நான் அப்போ உன் கூட இருந்திருக்கணும், ஒரு வேலை இருந்திருந்தா கண்டிப்பா என்னால் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா நான் கண்டுபிடிச்சு கொடுத்துருப்பேன்னு சொல்லி நம்ம ஹீரோயினோட கண்ணெல்லாம் தொடச்சி விட்டு தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறான். அதுவே இங்க தோல்வியை ஒத்துக்கிட்டு இதுக்கப்புறம் நாம இங்க வேலை பார்க்க கூடாதுன்னு முடிவு பண்ண நம்ம சிஇஓ தன்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு அந்த ஆபீஸ்ல இருந்து கிளம்புறச்ச நம்ம ஹீரோயினை மீட் பண்ணி பேசுறதுக்காக அங்க வந்த மார்ட்டின் அவ அங்க இல்லாததுனால உடனே கால் பண்றான். இது எல்லாத்தையுமே நம்ம சிஇஓ பார்த்து ரொம்ப ஹர்ட் ஆகி அழுதுகிட்டே அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோயினுக்கு வந்த கால் அட்டன் பண்ற நம்ம ஹீரோ யாரு என்ன வேணும்னு கேட்க, நான் ஹீரோயினோட எம்டி பேசுறேன், இது அவங்க நம்பர் தானே, ஏன் இன்னைக்கு ஹீரோயின் ஆபீஸ்க்கு வரலன்னு மார்ட்டின் கேட்க, நான் அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் பேசுறேன், இன்னைக்கு ஃபுல்லா ஹீரோயின் என் கூட தான் இருக்க போறாங்க, அதனால அவங்களால ஆபீஸுக்கு வர முடியாது, ஸோ அவங்களுக்கு பதிலா நான் உங்ககிட்ட லீவு சொல்லிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ காலை கட் பண்ணிடுறான். குளிச்சுட்டு வர நம்ம ஹீரோயின் எனக்கு யாரு கால் பண்ணா என்னன்னு விசாரிக்கும் போது, இந்த மாதிரி உன்னோட எம்டி தான், உனக்கு பதிலா நானே அவர்கிட்ட லீவு சொல்லிட்டேன்னு சொல்ல நம்ம ஹீரோ ரொம்ப டென்ஷனா இருக்கிறத பார்த்துட்டு, என்ன ரொம்ப ஜெலஸா இருக்கியான்னு ஹீரோயின் கேட்கறா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு நம்ம ஹீரோ வாய்க்குள்ளேயே முணுமுணுக்கவும், அதான் உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுதே, இங்க பாரு நீ நினைச்சிட்டு இருக்க மாதிரி எங்க 2 பேருக்கு நடுவுல எதுவும் இல்ல, ஜஸ்ட் அவர் என்னோட பாஸ், நான் அவரோட எம்ப்ளாயி, அவ்வளோதான்னு ஹீரோயின் சமாதானம் பண்ணவும் நம்மளுமே லைட்டா காம்ப்ரமைஸ் ஆகி, சரிவா இன்னும் உன் தலை ஈரமா இருக்குன்னு சொல்லி ஹீரோயினுக்காக ஹேர் ட்ரை எல்லாம் பண்ணி விடுறான். அப்புறம் அன்னைக்கு நைட்டே நம்ம ஆளுங்க 2 பேரும் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒன்னா சேர்ந்து ஜோடியா ரொம்ப ஜாலியா ஊர் ஃபுல்லா சுத்தி பார்த்து செமையா என்ஜாய் பண்றாங்க. இதே பாசிட்டிவ் வைப்ஸோட நம்ம ஹீரோ அடுத்த நாள் தன்னோட கம்பெனிக்காக ஒரு புது கோடிங்கை கிரியேட் பண்ணி அதுவுமே சக்சஸ்ஃபுல் ஆகிடுது. இந்த சந்தோஷமான விஷயத்த தான் எம்ப்ளாயிஸ் கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது வழக்கம் போல நம்ம நான்சி ஒரு ஃபைலை கொடுக்கவும் நம்ம ஹீரோவுமே என்ன ஏதுன்னு படிச்சு பார்க்காம சைன் போட்டு கொடுத்துட்றான். அதுவே நம்ம ஹீரோவோட வீட்டில் தனியா இருக்கும்போது அவளை பார்க்கறதுக்காக அப்பா வரவும் என்ன ஏதுன்னு விசாரிச்சு நம்ம ஹீரோயின் அப்படியே அவரை விரட்டி விட பார்க்கறா. ஆனா அவர் நேக்கா வீட்டுக்குள்ள பூந்து, என்னம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்க போல, ஆமா நீ உன்னோட பயாலஜிக்கல் பேரண்ட்ஸை கண்டுபிடிச்சிட்டேன்னு கேள்விப்பட்டேன், அதுக்காக உன்னை 20 வருஷமா வளர்த்த அம்மா அப்பாவை மறந்துடாதன்னு சொல்ல, சரி இப்போ உங்களுக்கு என்னதான் வேணும்னு ஹீரோயின் கேட்க, பெருசா ஒன்னும் இல்ல, நீ எனக்கு ஜஸ்ட் 1 மில்லியன் எண் கொடுத்தா போதும்னு அவர் சொல்ல, என்ன 1 மில்லியன் எண்ணா, இவ்ளோ காசுக்கு நான் எங்க போவேன்னு ஹீரோயின் கேக்குறா. உன்கிட்ட இல்லனா என்ன, அதான் உன்னோட வருங்கால புருஷன் ஹீரோ இருக்கானே அவன்கிட்ட இருந்து வாங்கி கொடுன்னு அப்பா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கேக்குறாரு. இவ்வளோ நடந்தும் நீங்க கொஞ்சம் கூட திருந்த மாட்டீங்களா, இத்தனை நாளா என்னையும் அம்மாவையும் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தீங்க, இப்ப எதுக்காக ஹீரோவையும் கஷ்டப்படுத்த பாக்குறீங்கன்னு கேட்டு ஹீரோயின் செமையா கத்துறா. நீ என்ன சொன்னாலும் அது என்னோட வழுக்க மண்டையில ஏறாது, ஸோ 20 வருஷமா அனாதையான உனக்கு ஒரு நல்ல அப்பாவா இருந்ததுக்காக நீ உன் பாய் ஃப்ரெண்டு கிட்ட பேசி 1 மில்லியன் எண் பணம் வாங்கி கொடு, அப்படி இல்லைன்னா நான் உன்னை பத்தின ஒரு முக்கியமான சீக்ரெட்டை ஹீரோ கிட்ட சொல்லிடுவேன்னு அப்பா மிரட்டவும் ஹீரோயின் செம்ம டென்ஷன் ஆகி ஃபர்ஸ்ட் இங்க இருந்து நீங்க வெளியில போங்கன்னு கத்த ஆரம்பிச்சிடுறா. இப்ப நீ எனக்கு நான் கேட்ட காசை கொடுக்க போறியா, இல்ல நீ ஹீரோவோட கோடிங்க திருடின விஷயத்த நான் அவன் கிட்ட சொல்லிடவான்னு கேட்டு வாய மூடுறதுக்குள்ள கரெக்டா அங்க வர நம்ம ஹீரோ இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கதை கேட்டு பயங்கரமா ஷாக் ஆகி, அப்போ 5 வருஷத்துக்கு முன்ன நான் ராப்பகலா தூங்காம ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்ச என்னோட கோடிங்க என்கிட்ட இருந்து திருடினது நீ தானான்னு கேட்க, அவமானம் தாங்க முடியாம நம்ம ஹீரோயின், ஆமா நான் தான், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருன்னு சொல்லி அழுதுகிட்டே அங்கே இருந்து ஓடிடுறா. ஆக்சுவலாக நம்ம ஹீரோயினோட அம்மா ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்தப்போ அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண நிறைய காசு தேவைப்பட்டிருக்கும். பட் நம்ம ஹீரோயினோட அப்பா தான் ஒரு வெத்து வேட்டாச்சே, ஸோ ஹீரோயின் கிட்ட உன்னோட அம்மாவை காப்பாத்துறதுக்கு நம்ம பணம் தேவை, அதுக்கு இப்போ நம்ம கிட்ட எந்த சோர்ஸுமே இல்லை, பட் உனக்கு தான் ஹீரோவை பற்றி நல்லா தெரியும்ல, அதனால நீ அவன் புதுசா கண்டுபிடிச்ச ஒரு கோடிங்க திருடிட்டு வந்து கொடுத்தினா நான் அதை வித்து காசாகி உன்னோட அம்மாவை காப்பாத்திடலான்னு இந்த வழுக்கமண்ட அப்பா ஐடியா கொடுத்ததுனால வேற வழி இல்லாம நம்ம ஹீரோயினுமே தன்னோட மனசை கல்லாக்கிக்கிட்டு ஹீரோவோட அந்த கோடிங் அவனுக்கு தெரியாம திருடிருப்பா.
ஆனா அந்த வல்கமண்டை தான் ஒரு சூதாட்ட பிரியராச்சே. சோ ஹீரோவோட கோடிங்க வித்து அது மூலமா கிடைச்ச நிறைய காசை வச்சு சூதாடி மொத்தமா கோட்டை விட்டு தான் ஜெயிலுக்குள்ள போயிருப்பாரு. அதே நேரம் நம்ம ஹீரோவோட புது கோடிங் திருடப்பட்டதுனால அவன் வேலை பார்க்குற இடத்துல இருந்து அவன் அடிச்சு துரத்தி விட்டுருப்பாங்க. சோ நம்ம ஆளுக்கு பேக் டு பேக் ஒரே நேரத்துல கெரியரும் காலியாகி இருக்கு, காதலும் காலியாகி இருக்கு. ஈவன் ஹீரோயினோட அம்மாவுமே ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாம இறந்து போயிருக்காங்க. இந்த குற்ற உணர்ச்சினால தான் நம்ம ஹீரோ கூட பிரேக்கப் பண்ணியிருக்கா. இப்போ அது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அவ அப்செட்டா இருக்கிறத நோட் பண்ற ஹீரோயினோட ஃப்ரெண்டு, இதுக்கெல்லாம் ஹீரோ தானே காரணம், இரு அவனை ஒரு கை பார்த்துட்டு வரேன்னு சொல்லவும், அதெல்லாம் இல்ல, ஒருவேளை நீ ரொம்ப நேசிக்கிற ஒருத்தர் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டா அவங்கள நீ மன்னிப்பியா மாட்டியான்னு கேட்க, கண்டிப்பா மன்னிக்க மாட்டேன்னு ஃப்ரெண்டு சொல்லவும், இப்ப நான் அதே சிச்சுவேஷன்ல தான் இருக்கேன்னு சொல்லி ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்றா. கட் பண்ணா தனக்கு நடந்த அநியாயங்கள் எதையுமே ஏத்துக்க முடியாம நம்ம ஹீரோ தாறுமாறா சரக்கடிச்சிட்டு இருக்கும்போது அவன்கிட்ட இருந்து பாட்டில வாங்கி வச்சுட்டு, இப்பயாச்சும் எனக்கு ஒரு சான்ஸ் கொடு, கண்டிப்பா நான் உனக்கு ஒரு நல்ல ஒய்ஃபா இருப்பேன்னு நான்சி சொல்ல, சாரிம்மா என்ன மன்னிச்சிரு, நான் ஏற்கனவே என்னோட இதயத்தை வேற ஒரு பொண்ணு கிட்ட தொலைச்சிட்டேன், அவ என்னன்னா அதுல கண்ணா பின்னான்னு கத்தியால குத்தி ரணமாக்கிட்டா, கண்டிப்பா என்னால திரும்ப இன்னொரு காதலை பத்தி யோசிக்க முடியாதுன்னு ஹீரோ ரிஜெக்ட் பண்ணிடுறான். என்ன இவன் நம்ம கால்ல விழுந்து கதல்னா கூட நம்ம காதலை ஏத்துக்க மாட்டான் போலன்னு சொல்லி ரொம்ப டென்ஷன் ஆகிடுற நம்ம நான்சி யாருக்கும் தெரியாம ஹீரோவோட ரூம்குள்ள வந்து ஒரு முக்கியமான ஃபைல் எடுத்துட்டு போறச்ச பாத்துடுற நம்ம ஃபெலிக்ஸ், என்ன ஃபைல் அதுன்னு கேட்கும்போது, நம்ம கம்பெனி சார்பா ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ண போறோம், அதுக்கான ஃபைல் தான் இதுன்னு சொல்லிட்டு கொஞ்ச தூரம் நடந்து வந்ததுக்கு அப்புறம் திரும்ப அவனை பார்த்து, நாளைக்கு நான் கண்டிப்பா உன்கிட்ட ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்றேன்னு சொல்லிட்டு நான்சி அங்கே இருந்து கிளம்பிடுறா. தென் நம்ம ஹீரோயின் ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கிறத பார்த்து தாங்கிக்க முடியாத நம்ம ஃப்ரெண்டு உடனே அவளை ரிலாக்ஸ் பண்றதுக்காக வெளியில நிறையவே இடங்களுக்கு கூட்டிட்டு போறா. பட் அங்கேயுமே கூட நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ கூட சேர்ந்து வந்த ஞாபகங்கள்லாம் வரவும், பேசாம நீ இந்த சிட்டியை விட்டு வெளியில போய் வேற எங்கேயாவது கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு வாயேன், கண்டிப்பா உனக்குமே நிறைய மாற்றங்கள் கிடைச்ச மாதிரி இருக்கும்னு ஃப்ரெண்ட் அட்வைஸ் பண்றதுனால நம்ம ஹீரோயினுமே தன்னோட சொந்த ஊருக்கு, அதாவது அவ ஒரிஜினல் பயாலஜிக்கல் அம்மா அப்பா இருந்தாங்கல்ல அந்த ஊருக்கு போய் செட்டில் ஆகிடலான்னு முடிவு பண்ணிடுறா. ஸோ தனக்கு உதவி பண்ண தன்னோட ஃப்ரெண்டு மார்டின், அப்புறம் நம்ம சாலமன் இருந்தார்ல அவரு, இவங்க 3 பேரையுமே இன்வைட் பண்ணி ஒரு பார்ட்டி வைக்கிறா. அந்த பார்ட்டியில நீங்க 3 பேர் மட்டும் எனக்கு தகுந்த நேரத்துல ஹெல்ப் பண்ணலனா கண்டிப்பா இந்நேரத்துக்கு என்னால இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது. ஸோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ், நீங்க 3 பேரும் எனக்கு பண்ண உதவிகளை நான் கண்டிப்பா கடைசி வரை மறக்க மாட்டேன்னு ஹீரோயின் ரொம்பவே எமோஷனலா பேசுறதுனால அவங்க 3 பேருமே ஹீரோயின் நம்மள விட்டு போக போறான்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. நெக்ஸ்ட் ரொம்ப டிப்ரெஷன்ல குழப்பத்துல இருந்துட்டு இருக்க நம்ம ஹீரோ தன்னோட அம்மா கிட்ட, ஒருவேளை அப்பா உங்களுக்கு மறக்க முடியாத துரோகம் பண்ணியிருந்தா நீங்க அவரை மன்னிச்சிருப்பீங்களான்னு கேட்க, யா ஷோர் கண்டிப்பா நான் மன்னிச்சிருப்பேன், பட் எல்லாருமே என்ன மாதிரி இருந்துருவாங்கன்னு சொல்ல முடியாது, பிகாஸ் அவங்களுக்குன்னு தனிப்பட்ட சிச்சுவேஷன் இருக்கும், மென்டாலிட்டி மாறுபடும், ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நாம எல்லா முடிவுமே எடுத்தாகணும். நீ இப்ப ஹீரோயின் மேல ரொம்ப கோவமா இருக்க, அவளை வெறுக்க ஆரம்பிச்சிட்டங்கிறது எனக்கு நல்லா புரியுது, ஆனா அவ இல்லாம உன்னால தனியா வாழ முடியுமாங்கிறத பத்தி நீ நல்லா யோசிச்சு எந்த முடிவா இருந்தாலும் எடுன்னு அம்மா அட்வைஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அடுத்த நாளே நம்ம ஹீரோயின் பண்ண தப்ப மன்னிச்சு அவளை ஏத்துக்கிறதுக்காக அவளை மீட் பண்ண ஆஃபீஸ்க்கு போறான். பட் அவன் நேத்தே வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிட்டான்னு நம்ம மார்ட்டின் சொல்லவும், உடனே வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது ஹீரோயின் வெளியூருக்கு போயிட்டான்னு சொல்லவும் நம்ம ஹீரோ அந்த பஸ்ஸை ஃபாலோ பண்ணி பின்னால ஓடுறான். இதெல்லாம் நம்ம ஹீரோயின் கண்ணாடி வழியா பார்த்துக்கிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அவளுக்கு கால் பண்ணி, இதுவரை நமக்குள்ள நடந்த எல்லா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கையுமே ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடலாம், இதுக்கப்புறம் எவ்வளோ கஷ்டமான சிச்சுவேஷனா இருந்தாலும் சரி, சந்தோஷமான மொமெண்டா இருந்தாலும் சரி, நான் உன் கூட சேர்ந்து வாழ ஆசைப்படுறேன், எக்காரணத்தை கொண்டும் நீயே உன்னை தப்பா நினைச்சுக்கிட்டு தனிமையாகிறாத, நான் உன் கூட எப்பயுமே இருப்பேன், உனக்காக வாழுவேன், உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு நம்ம ஹீரோ எவ்வளவோ சொல்லி பார்க்கறான். ஆனா நம்ம ஹீரோயினால இதை ஏத்துக்க முடியல, பிகாஸ் அவ ஹீரோக்கு ரொம்ப பெரிய துரோகம் பண்ணியிருக்கா. அந்த குற்ற உணர்ச்சியில இருந்து அவ மீள முடியாம காலை கட் பண்ணிட்டு பயங்கரமா அழ ஆரம்பிச்சிடுறா. மறுபடியும் முதல்ல எழுந்தான்னு சொல்லி நம்ம ஹீரோ ரொம்ப டயர்டாகி ஆஃபீஸுக்கு வந்து பார்க்கும்போது அவன் சீட்ல உட்காந்துருக்க நம்ம நான்சி, நீ என் மேல நம்பிக்கை வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், அதே நேரம் நானுமே உனக்கு விசுவாசமா இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன், பட் நீ என்னைக்கு என்னோட காதலை ரிஜெக்ட் பண்ணியோ அன்னைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன், நீ இத்தனை வருஷமா தூங்காம கொள்ளாம ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்கின கம்பெனி இப்ப என் பேர்ல இருக்கு, நான் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம், உனக்கு நான் லாஸ்டா ஒரே ஒரு சான்ஸ் தரேன், ஒன்னு நான் இல்ல ஹீரோயின், ஒருவேளை நீ என்ன செலக்ட் பண்ணினா நீ எனக்கு சைன் போட்டு கொடுத்த அந்த பேப்பரை நான் கிழிச்சு போட்டுட்டு வழக்கம் போல உனக்கு ஒரு அசிஸ்டண்டாவே எழுந்துருவேன், ஒருவேளை நீ ஹீரோயின் தான் வேணும்னு சொன்னினா இந்த மொத்த கம்பெனியுமே எனக்கு தான் நான்சி ரொம்பவே வில்லத்தனமா மிரட்டவும் நம்ம ஹீரோ யோசிக்கவே இல்லையே, எனக்கு எப்போதும் ஹீரோயின் தான் முக்கியம், எனக்கு அவ தான் வேணும்னு ரிப்ளை பண்ணிடுறான். ஆக்சுவலா நம்ம ஹீரோ கிட்டே இருந்து இப்படி ஒரு முடிவை நான்சி எதிர்பார்த்திருக்க மாட்டா. சோ அவன் இப்படி சொன்னதுமே செம ஷாக் ஆகிடுறான். கட் பண்ணா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நம்ம ஹீரோ தன்னோட ஒரு சில நம்பிக்கையான ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கிட்டு திரும்ப ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி ஓரளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா கொண்டுட்டு வந்துடுறான். அப்போ அவன் தூங்கிட்டு இருக்கச்ச தான் பண்ண எல்லா தப்பையும் உணர்ந்து அதே நேரம் ஹீரோ தனக்கு திரும்ப ஒரு சான்ஸ் தரேன்னு சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின் ஹீரோவை மீட் பண்றதுக்காக வரா.
ஹீரோயினை பார்த்த சந்தோஷம், அதே நேரம் தன்னோட கம்பெனி கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறிட்டு இருக்குங்கிற சந்தோஷத்துல நம்ம ஹீரோ சந்தோஷமா, அதாவது அடுத்தடுத்து பேக் டு பேக் சந்தோஷத்தோட நம்ம ஹீரோயினை ரொம்ப சந்தோஷமா ஹக் பண்றான். தென் நம்ம இந்த சீரிஸோட ஸ்டார்டிங்ல பார்த்தோம்ல, இந்த கண்ணை கட்டிக்கிட்டு ஒரு பார்ட்டியில எல்லாருமே டான்ஸ் ஆடினாங்களே, அதே பார்ட்டி திரும்ப நடக்குது. அதை ஹோஸ்ட் பண்றது வேற யாரும் இல்ல, நம்ம சோலமன் தான். பட் இந்த டைம் மாஸ்க் எல்லாம் போட வேணாம், அவங்க பிடிச்ச ஆளுங்க கூட சந்தோஷமா டான்ஸ் ஆடுங்கன்னு சொல்லவும், நம்ம ஆளுங்க எல்லாருமே மாஸ்க கழட்டி போட்டுட்டு ஜோடி ஜோடியா சேர்ந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுறாங்க. அதாவது நம்ம ஹீரோ ஹீரோயின் ஒரு பேர், மார்டின் அண்ட் சிஇஓ ஒரு பேர், நான்சி அண்ட் ஃபெலிக்ஸ் ஒரு பேர். பாவம் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு மட்டும் தான் பேர் இல்ல. ஆக்சுவலா எப்படி பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்தாங்களோ, அதே மாதிரி மார்டினும் சிஇஓவுமே சேர்ந்திருப்பாங்க. ஈவன் நம்ம நான்சியுமே இதுக்கப்புறம் ஹீரோ நமக்கு கிடைக்க மாட்டாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் பின்னால ரொம்ப நாளா சுத்திட்டு இருந்த ஃபெலிக்ஸுக்கு ஓகே சொல்லியிருப்பா. முக்கியமா ஹீரோ கிட்ட இருந்து ஏமாத்தி வாங்கியிருப்பால கம்பெனி, அந்த கம்பெனியுமே திரும்ப நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்து வழக்கம் போல அவளுக்கு ஒரு அசிஸ்டண்டா தான் இப்ப வேலை பார்த்துட்டு இருக்கா. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலா இந்த சீரீஸ்ல நாம பார்த்த 9 முக்கியமான கேரக்டர்ஸும் ஒன்னா சேர்ந்து டான்ஸ் ஆடுறது மட்டும் இல்லாம இந்த சீரீஸோட டைரக்டரையுமே நமக்கு காட்டுறாங்க. மிஸ்டர் டைரக்டர், உங்களை தான் தேடிட்டு இருந்தேன், நிஜமாவே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி 6 மாசத்துக்கு ஒரு டிராமா எடுத்து எங்க எல்லாரையும் சந்தோஷப்படுத்தும்படி உங்களை மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, இப்போ சொல்லுங்க, இந்த சீரிஸ் எப்படி இருந்தது? உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன ரீசனுக்காக இந்த சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது, இதுல எந்த கேரக்டரை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்கிற எல்லாத்தையும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிட்டு நம்ம சேனல் வீடியோஸை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. தென் உங்க எல்லாரையுமே நான் ரொம்ப சீக்கிரமா அடுத்து ஒரு மூவில மீட் பண்றேன். Until then, it's bye from Afi and stay tuned with Spectre of Fantasy.